ஹாய் மக்களே, வந்தாச்சு எல்லாருக்கும் சண்டே வணக்கம். பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னடா இவன் ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி யூனிஃபார்மில் இருக்கான்னு பார்க்காங்க. நம்மளுக்கு வேலை உண்டு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ சாப்பிட விட்டு டைமு, அதனால தான் சரி உங்களுக்கு ஒரு சில இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சம்மருக்கு நீங்கள் அதிக ரூபா செலவு பண்ணி வெளியூர்களுக்கு போய் அங்கே சுற்றி பார்க்குறது இங்கே சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லி விட்டுட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரில் என்னதெல்லாம் இருக்குன்னு போது தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நிறைய சுற்றுலா பிளேஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு 1-2 தான் இருக்குது. ஏன்னா நம்மளால் போக முடியலை. அந்த டைமில் படிப்புன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தோம். இப்போ வேலைன்னு சொல்லி உழைக்க போய்ட்டுருக்கோம். அதனால் நம்ம போக முடியல. நம்மளுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா இடமும் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காணிப்பேன். அதனால் நான் இதை பற்றி என்ன சொல்கிறோம்னா, வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நம்மகிட்ட கேட்கக்கூடிய வார்த்தை, உங்கள் ஊரில் எங்கெல்லாம் போகலாம் சுற்றி பார்க்க, அதை தான் நம்மகிட்ட கேட்பாங்க. அதை நம்ம சொல்லணும். அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்கு அந்த இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லாததுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க சொல்லணும். அதாவது நம்ம சொல்லும் போது அவங்க இந்த இடத்துக்கு நான் போகல இந்த இடத்துக்கு போகல அந்த மாதிரி தான் அவங்க சொல்லணும். அதனால் நம்ம மாவட்டத்தோட எல்லா பிளேஸையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி தான், நம்ம உறவு நம்ம சொந்த பந்தங்களுக்காக இருந்தாலும் சொல்ல முடியாமல். அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே இது பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்மளுக்கு தெரியாமல் நிறைய இருக்குது. அது என்னென்னு தேடி கண்டுபிடிங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சம்மருக்கு வெளியூருக்கு போகலாம். இந்த வருஷம் சம்மர் நம்ம ஊரில் சுற்றி பார்ப்போம். அடுத்த வருஷம் சம்மருக்கு வெளியூரில் போய் சுற்றி பார்ப்போம் மக்களே. பாய்.